இவ்வளவு நாள் காலிஃபிளவர் வாங்கின முறையே தவறா? எப்படி பார்த்து வாங்கணும் பாருங்க. இவ்வளவு நாள் காலிஃபிளவர் வாங்கின முறையே தவறா? வெளியில் வெள்ளையாக பெருசாக இருக்குன்னு பார்த்து எடுத்தாலேயே நாம சரியான காலிஃபிளவர் வாங்கிட்டோம்னு நினைச்சிட்டோம். ஆனா வீட்டுக்கு கொண்டு வந்து வெட்டும் போதுதான் உள்ளே புழு இருக்கா, பூச்சி ஒளிஞ்சிருக்கா அப்படின்னு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அதனால எப்படி பார்த்து வாங்கணும் பாருங்கன்னு சொல்றேன். அளவுக்கு காலிஃபிளவர் வாங்குறதுக்கே சில சின்ன அடையாளங்கள் இருக்கு. அதை தெரியாம இருந்ததால் தான் பலர் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க போல. உண்மையில் காலிஃபிளவர் என்பது பல அடுக்குகளாக அமைந்த பூக்களால் உருவான காய்கறி. அந்த அடுக்குகளுக்குள் பூச்சிகள் புகுந்து மறைவதற்கு அதிக வாய்ப்புள்ளது. குறிப்பாக பூச்சிக்கொல்லி மருந்துகள் அதிகமாக பயன்படுத்தப்படும் வயல்களில் வளர்க்கப்படும் காலிஃபிளவர்களில் பூச்சிகள் தப்பிக்க இந்த பூக்களுக்குள் சென்று ஒளிந்து கொள்ளும் பழக்கம் அதிகம். அதனால் வெளியில் அவ்வளவு அழகாக இருந்தாலும் உள்ளே வேற கதை இருக்க வாய்ப்புண்டு. அதனால் தான் வாங்கும் பொழுதே சில விஷயங்களை கண்டிப்பாக கவனிக்கணும். முதலில் காலிஃபிளவரின் நிறத்தை நன்றாக பாருங்க. மிகவும் பிரகாசமான வெள்ளை நிறம் கூட சந்தேகத்திற்கு உரியது. இயற்கையான காலிஃபிளவர் சற்று மங்கலான வெள்ளை அல்லது லேசான கிரீம் நிறத்தில் இருக்கும். சில இடங்களில் கருப்பு புள்ளிகள், மஞ்சள் கரைகள் இருந்தால் அது பூச்சி தாக்கம் அல்லது பழைய காய்கறி என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம். அடுத்ததாக பூவின் மேற்பரப்பை கவனிக்கணும். சிறு துளைகள், சிதறிய பூக்கள், உதிர்ந்த தூள் போல ஏதாவது இருந்தால் உள்ளே புழு இருக்க வாய்ப்பு அதிகம். மிகவும் இறுக்கமாக மூடப்பட்ட பூக்களை விட சற்று தளர்வாக இருக்கும் பூக்கள் பாதுகாப்பானதாக பல காய்கறி வியாபாரிகளே சொல்கிறார்கள். ஏனென்றால் அடர்த்தியான பூக்களுக்குள் தான் பூச்சிகள் எளிதில் மறைந்துவிடும். இலைகளும் ஒரு முக்கிய சைகை. காலிஃபிளவரை சுற்றி இருக்கும் இலைகள் பசுமையாகவும் கரைகள் இல்லாமலும் இருந்தால் அது புது காய்கறி. இலைகள் மஞ்சளாகி சுருங்கி இருந்தால் அது பழையதோ அல்லது பூச்சி தாக்கம் ஏற்பட்டதோ கூட இருக்கலாம். சில சமயம் பூச்சிகள் முதலில் இலைகளில் தாக்கத்தை காட்டும். வாசனைக்கும் கவனம் தேவை. காலிஃபிளவர் வாங்கும் பொழுது ஏதாவது விசித்திரமான சற்று புளிப்பு அல்லது நாற்றம் வந்தால் அதை தவிர்ப்பதுதான் பாதுகாப்பு. புது காலிஃபிளவருக்கு எப்பொழுதும் சாதாரண காய்கறி மனம் மட்டுமே இருக்கும். வீட்டுக்கு கொண்டு வந்த பிறகும் உடனே சமைத்து விடக்கூடாது. காலிஃபிளவர் பூக்களை முழுவதும் பிரித்து உப்பு கலந்த நீரில் அல்லது மஞ்சள் கலந்த நீரில் குறைந்தது 10 முதல் 15 நிமிடம் ஊற வைக்கணும். இதனால் உள்ளே மறைந்திருக்கும் புழுக்கள், பூச்சிகள் வெளியே வர ஆரம்பிக்கும். சிலர் வினிகர் கலந்த நீரும் பயன்படுத்துகிறார்கள். இதை செய்த பிறகு சுத்தமான தண்ணீரில் நன்றாக கழுவினால் தான் சமைப்பதற்கு பாதுகாப்பு. அதனால் காலிஃபிளவர் பூவுக்குள்ளே புழு இருக்கான்னு சந்தேகம் வந்தா அது தேவையில்லாத பயம் இல்லை. வாங்கும் பொழுதே கவனமும், வீட்டில் சமைக்கும் முன் நேர கவனமும் இருந்தாலே ஏமாறாமலும் குடும்ப ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க முடியும். சின்ன அலட்சியம் பெரிய அருவருப்பாக மாறாமல் இருக்க இந்த கவனம் ரொம்ப முக்கியம்.